அருள்மிகு அழகிய மணவாளப் பெருமாள் திருக்கோயில் திருவுறையூர் என்கிற திருக்கோழி. மூலவர் அழகிய மணவாளன், தாயார் கமலவல்லி நாச்சியார், வாசலட்சுமி உறையூர் வள்ளி, உற்சவர் சுந்தரவரதர். கோலம் நின்ற திசை வடக்கு. விமானம் கல்யாண விமானம். தீர்த்தம் கல்யாண தீர்த்தம். சூரிய புட்கரணி. ஊர் உறையூர். நாமவழி ஸ்ரீ வாசலட்சுமி சமேத ஸ்ரீ அழகிய மணவாள சுவாமினே நமக. மங்களாசாசனம் குலசேகர ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். தல வரலாறு. சோழ மன்னனின் மகளான கமலவல்லி திருவரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி மீது தீராத காதல் கொண்டிருந்தார். ரங்கநாதர் சுவாமியை மனம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டி கைவிடாமல் கடுமையான விரதம் மேற்கொண்டார். பல பேர் கமலவல்லியை விரதத்தை கைவிடுமாறு கூறினர். ஆனாலும் அவள் தன் விரதத்தை தொடர்ந்தாள். விரதம் எல்லை மீறி போக கமலவல்லியை இனியும் சோதிக்க கூடாது என ரங்கநாதர் சுவாமி மனம் இறங்கி அழகான திருக்கோலத்தில் உறையூர் வந்து கமலவல்லியை மனம் செய்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. மணவாளன் என்ற கணவன் என்று பொருள். மணவாளன் என்றால் கணவன் என்று பொருள். திருமணத்திற்காக அழகான திருக்கோலத்தில் காட்சி தந்து மணவாளனானதால் இத்தல இறைவன் அழகிய மணவாள பெருமாள் என்ற திருநாமம் பெற்றார். மூலவர் அருள்மிகு அழகிய மணவாளன். சிறப்புகள். திருவரங்கப் பெருமான் ஆண்டிற்கு ஒரு முறை எழுந்தருளி கல்யாண உற்சவம் கண்டு அருளும் திருத்தலம். அக்காலத்தில் திருக்கோழி என்றும் பிற்காலத்தில் திருவுறையூர் என்றும் பெயர் பெற்று விளங்கும் திருத்தலம். திருமகள் தாயார் பரமபத வாசல் சேவை தத்தருளும் ஒரே திவ்ய தேசம். ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பானாழ்வார் திரு அவதார திருத்தலம். திருமங்கை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பாசுரம் பாடியருளிய திவ்ய தேசம். அருள்மிகு அழகிய மணவாளர் திருவடிகளே சரணம். அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம். திருவிழாக்கள். வைகாசி மற்றும் ஆனி. கோடை உற்சவம் 10 நாட்கள். வசந்த உற்சவம் 7 நாட்கள். புரட்டாசி நவராத்திரி உற்சவம் 9 நாட்கள். கார்த்திகை திருப்பானாழ்வார் திருவிழா 10 நாட்கள். தை மற்றும் மாசி திரு அத்தியன 11 நாட்கள். மாசி தெப்போற்சவம் 7 நாட்கள். தங்குமிடம், தரிசன நேரம், முகவரி, போக்குவரத்து வசதி ஆகியவற்றை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.